ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா கல்லணைக்கு வந்திருக்கோம். எங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குந்தாங்க பேரு. எங்கெங்கேயோ இருந்து வெளியிலலாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே இருந்துட்டு எங்களால் வந்து பார்க்க முடியல. ஆமாம், நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு இல்லை எதுவுமே பக்கத்தில் இருந்தால் அதோட அருமை தெரியாதான். அது மாதிரி தான் இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு அருமை. இல்லை ரொம்ப நாளாக வரணும்னு ஆசை. இங்கே பாருங்க, வியூவை பாருங்க. இதுதான் கல்லணையோட வியூ. ஏங்க இந்த பக்கம்லாம் ஒரே புகை மண்டலமா இருக்குங்க. அதே மாதிரி போனோம், இன்னைக்கு கல்லணைக்கு வந்திருக்கோம். நீங்க அங்க பாத்தீங்களா அந்த கொள்ளடம் காவிரி ரெண்டும் ஒன்னா இணைய இடம் இங்கதான். ஏங்க நம்ம வர்றதுக்கு ரொம்ப ஜாலியா தாங்க இருக்கு. ஆனா பசங்க சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு வரனா கொஞ்சம் ரொம்ப சேஃப்டியா இருக்கணுங்க. அப்பதான் இந்த மாதிரி இடத்துக்குலாம் கூப்பிட்டு வர முடியும். ஏங்க அதுக்கப்புறம் என்ன வந்த வேலை பார்க்க வேண்டியதானே. என்ன வந்த வேலை? என்னவா, இங்க மீன்லாம் ஃப்ரெஷ்ஷா கிடைக்குங்க. குடிச்சு உடனே சமைச்சு ஃப்ரெஷ்ஷா கொடுப்பாங்க. ஆமாங்க, அதை சொல்ல மறந்துட்டோம். என்ன ஸ்பெஷல் அப்படின்னா மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாவும் கிடைக்கும், அதே சமயம் வந்து வறுத்தும் கிடைக்குங்க. எங்க பர்ஸ் எடுத்துட்டு வந்துட்டீங்களே? பர்ஸ் முக்கியம், காசு ஃபுல்லா இருக்கா? அதான் முக்கியம். வீட்டுக்கு போறப்ப மீன் கூட வாங்கிட்டு போயிடலாம் கௌரி. ஏங்க அப்புறம் அந்த இதெல்லாம் இருக்காங்க, ராட்னம்லாம் இருக்காங்க இங்க விளையாடுறதுக்கு. கௌரி அப்படியே எங்கிட்டு வா, எந்த வியூ காமிங்க. ஏங்க அந்த பக்கம் போக எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இங்க பாரு, வா வா. அப்பா இங்க பாருங்க டேம். அம்மா ஐயோ ஐயோ, ஏங்க நான் கிட்டக்கே பார்க்கல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கிஷோரு பாரு, அவனுக்கு எவ்வளவு ஆர்வம்ட்டு. இங்க பாருங்க, தலை சுத்துதுங்க. இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. எப்படிங்க ஒரு கொக்கு அவ்வளவு தைரியமா நிக்கிறாங்க? இங்க பாருங்க, இங்க பாருங்க, அங்க ஒரு கொக்கு நின்னுகிட்டு இருக்கு. ஐயோ ஐயோ. ஏங்க 5 நிமிஷம் தொடர்ந்து பார்த்தா தலை கிருகிருன்னு சுத்துதுங்க. சரி சரி சரி, நான் வந்துருவா, நம்ம போலாம் வா. கௌரி வந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஃப்ரெஷ்ஷா கொடுக்குறேன் பஞ்சு மிட்டாய் ஃப்ரெஷ்ஷா அப்படி பண்றாங்க பாருங்க. யாருக்கு வாங்க சொன்னா? என்னடா வாயில வச்சோன்னு எங்க போச்சுன்னு தெரியல. கௌரி பறந்துட போகுதுப்பா. காத்து வேற. இவனுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துடலாம். இது எப்படிடா இருக்கு? காத்துல பறந்துடும், சீக்கிரம் சாப்பிடு. மோதிராதரா. அர்ச்சித் திரும்ப. ஸ்டார்ட் பண்ண போறாங்க. நீங்க வந்திருக்கலாம். எவ்வளவு கொழுப்பு பாருங்க, எண்ணெயை விட்டுட்டு அங்க போறத. எங்க பயமா இருக்கு. செமையா இருக்குல்ல, பயிரெல்லாம் கலங்குற மாதிரி இருக்குடா. A few moments later. ஐயோ கௌரி மட்டே ஆயிட்டா. ஐயோ வயிற கௌரி தலை சுத்தி வந்துகிட்டு இருக்கான். ஐயோ ஏங்க என்ன கௌரி எப்படி இருந்துச்சு? பயமா இருக்குங்க. ஐயோ ரொம்ப பயமா இருக்கு. எங்க இந்த ராட்டனம்லாம் வேணாங்க, வீட்டுக்கு போயிடலாம். இது ராட்சச ராட்டனம். ஏங்க இது பயமா இருக்குங்க. இதெல்லாம் தென்னை மரத்தை போய் தொட்டுட்டு வர மாதிரி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மெயின் டேம். இங்க பாருங்க எவ்வளவு பெரிய பாலம். சூப்பரா, இங்க இருந்தா தண்ணி திறந்து விடுவாங்க. சூப்பரா இருக்குல்ல. கல்லணையை கட்டினது கரிகாலன்னு சொல்லுவாங்க. அவர் கட்டின இடத்துல தான் இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கோம். கல்லணையை கட்டினது கரிகாலன்னு சொல்லுவாங்கல்ல கௌரி, புக்ல எல்லாம் அப்படித்தான் படிச்சிருக்கோம். அப்படிதான் படிச்சிருக்கோம். அவர் கட்டின டேம்ல தான் நம்ம நின்றுகிட்டு இருக்கோம் இப்ப. ஏங்க அப்பவே எவ்வளவு ஸ்ட்ராங்கா கட்டியிருக்காருல. அதான் இங்க பாருங்க, செம்ம வியூங்க, பாக்குறதுக்கு 2 கண்ணு போறாது. தண்ணி எல்லாம் திறந்து விடுவாங்க. இதுதான் ஆமா, இதுதான் வந்து மெயின் என்ன சொல்ற செட்ரு. இதுதான் மெயின் அணை. இதுல இருந்து அந்த கடைசி வரைக்கும் இருக்குங்க. இங்க தண்ணி திறந்து விடுற அடியில் இங்க பாருங்க, தெரியுதான்னு தெரியல.
ஸோ இதுதான் டேமு. இங்கே இந்த பைப்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பைப்பில் இருந்தால் திறந்து விடுவாங்க ஒரு செட்டரா. திறந்து விட்டு தண்ணி அங்கிட்டு வரும். கௌரி வாங்க அந்த பக்கம் பார்க்கலாம். தண்ணி எவ்வளோ வேகமாக போகுது பார்த்தீங்களா. கௌரி உனக்கு ஒன்று தெரியுமா, எல்லா ஊர்ல இருந்து முதல்ல எல்லாம் அடிச்சுட்டு வந்து இங்கே தாங்க இருக்கு. முதலையாங்க? ஆமாம் ஆமாம். நிறைய இருக்கு கௌரி. உண்மையிலே தான். ஒண்ணுமே தெரியல. தெரியாது கௌரி, அடியில படுத்திருக்கோம். நீ வேணா இங்க பாரு, நம்ம என்ன, நீ வேணா குதிச்சு உள்ள போய் பாரு இருக்கா இல்லையான்ட்டு. இல்ல கௌரி, இல்ல ஏதோ லாபத்துக்கு தான் நஷ்டம் வரும். நீங்க முதலுக்கே மோசம் பண்ணிடுவீங்களா? அங்க பாரு கௌரி தண்ணிய. இடுப்புல தூக்கி வச்சா பயப்படுறாங்க. நல்லா இங்கதாங்க மீன் பிடிப்பாங்க எல்லா பேருமே. ஆனா இப்ப மீன்லாம் பிடிக்க முடியாது. கம்மியா போகுங்க மீன் பிடிப்பாங்க. இப்ப இவ்ளோ தண்ணி போகுது, பிடிப்பாங்களா? பிடிப்பாங்களாவா? நீங்க பாருங்க. ஏன் கௌரி, கௌரி வேணா நான் வேஷ்டி தரேன், கீழே போய் மீன் பிடிச்சிட்டு வரியா? நீங்களும் வரணும், பரவாயில்லையா? நான் வெளில நிக்கிறேன், நீங்க உள்ள நில்லுங்க. புடிச்சு புடிச்சு கொடுங்க. ஏங்க இவ்வளவு தண்ணி இப்ப எங்கங்க போகும்? கடலுக்கு? நேரா கடலுக்கு தான். அங்கிட்டு காவேரி கொள்ளடம் ரெண்டுமே வந்து இது ஒன்னா சேர்ற இடம். இது இங்க இருந்து ஒரே ஆறா தான் போகும். கடலும் ரொம்பிருச்சுன்னா எங்க போகும்? கடல் ரொம்பிருச்சுன்னா வாயா, அப்புறம் எல்லாத்தையும் நீயே குடிச்சிட்டா அப்புறம் கடல்ல எங்க தண்ணி இருக்கும்? தெரியலன்னு சொல்லுங்க கௌரி. உண்மையிலேயே கௌரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நான் கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல கௌரி, கடல்ல தண்ணி தான் நீ குடிச்சிடுற எல்லா தண்ணியும். சரி அங்க பாருங்க. இங்க கௌரி, கௌரி அங்க பாருங்க மீன் மேல தாவுது பாரு கௌரி. அது தாவுது தைரியமா? அத பார்க்க எனக்கு தைரியம் இல்லையே. ஹாய் நண்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு, நல்லா சுத்தி பார்த்தாச்சு. உள்ளே போயிட்டு நல்லா பசங்களாம் நல்லா ஜாலியா விளையாண்டானுங்க. வேற லெவல் என்ஜாய்மெண்ட்டுங்க, செம்மையா இருக்கு. அப்பா இதான் நீங்க வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இங்க நிக்கிறது எந்த கடலுக்கு போயிருந்தாலும் ஈடாகாதுங்க. அவ்வளோ செம்மையா இருக்கு, செம்ம ஹாப்பி. இங்க பாருங்க, தெரியுதா? வேற லெவல் என்ஜாய்மெண்ட். நீங்க திருச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பா கல்லணை வந்து பாருங்க. அதான் நானும் சொல்ல நினைச்சேன். திருச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பா கல்லணையை மிஸ் பண்ணாதீங்க. கல்லணை வராம போகாதீங்க. ஏன்னா நிறைய கடல் பீச்சுக்கெல்லாம் போயிருப்பீங்க, ஆனா இங்க உள்ள அந்த பியூட்டியை வந்து ரசிச்சுட்டு போங்க. வேற லெவல்ல இருக்கும். இங்க பாருங்க பின்னாடி இங்க தான் முதலையா நிறைய இருக்கு. முன்னாடிலாம் இல்லைங்க, இப்ப நிறைய இருக்கு. நேற்றுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னானுங்க, மேலாலேயே காஞ்சிக்கிட்டு இருக்கடா, உடம்பு காஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னானுங்க. இப்போ பார்த்தா உடம்பு காயிற மாதிரியா இருக்கு. தண்ணி அவ்வளோ தண்ணி போகுது, ஃபுல்லாக இங்கே தான் இருக்கு. கீழே இறங்கி எல்லா பேரும் மீன் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து மீன் பிடிக்க மாட்டாங்க, ஏன்னா நிறைய வெள்ளம் போயிட்டு இருக்கு இல்லையா, அதனால ஓரத்தில் பிடிப்பாங்க. இப்போ போனோம் அப்படின்னா இது நல்ல டைம் கௌரி. ஓரத்தில் அந்த லைனில் போனோம்னு வச்சுக்கோ, ஃபுல்லா வறுத்த மீன் போட்டு வித்துக்கிட்டு இருப்பாங்க. ஃப்ரெஷ்ஷா மீன் வறுவல் செம்மையா இருக்கும். ஓகேங்க, அத மிஸ் பண்ணிராம போலாங்க. பொதுவா வந்து நான் வெளியில எங்கேயும் சாப்பிட மாட்டேன், இந்த ஆயில் ஐட்டம் இதெல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டேன். பொதுவாவே சாப்பிடுறது ஆயில் ஐட்டம்லாம். ஆனா கல்லணைக்கு வந்தா இங்க மட்டும் சாப்பிடணும். ஏன்னா இங்க தண்ணியிலேயே பிடிச்சி உடனே வாஷ் பண்ணி இங்கேயே வறுத்து சாப்பிடுற டேஸ்ட் பாத்தீங்களா? இங்க ஆளுங்க இருப்பாங்க, நம்ம வீட்டுக்கு வேணா மீன் வாங்கிட்டு போய் வீட்லயும். அதே மாதிரி சொல்ல மறந்துட்டாங்க, இங்க மீனோட விலையில ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு 100 ரூபாய்க்கு ஃப்ரெஷ்ஷான மீனே கிடைக்கும். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் தான், செம்மையா இருக்கும். கொடுக்க மாட்டாங்க, அப்படியே கூறு கணக்கு தான். அதுல 1 கிலோ இருக்கும், 1.5 கிலோ இருக்கும். ஒரு தோராயமா அப்படியே குமிச்சு வச்சு விற்பாங்க. அப்படிதான் இருக்கும். மீன் எல்லாமே கலந்து அப்படியே ஒரு கூரா கட்டி அப்படியே கொடுத்துருவாங்க. ஆமா, நாங்க கூட போறப்ப வாங்கிட்டு போலான்னு இருக்கோம். சாப்பிட்டுட்டு பார்சல் வாங்கிட்டு. எனக்கு ரொம்ப நாக்குல எச்சி ஊறுது. நம்ம போயிட்டு இப்ப நம்ம ஃப்ரெஷ்ஷா வறுத்து சாப்பிடுறோம் மீனை. ஓகேவா? வறுத்து மீன் இங்க வச்சிருப்பாங்க, நாங்க சாப்பிட போறோம். ஓகேன்பா, வாங்க போலாம். ஓகேன்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேன்பா, பாய். கடைசியா கௌரி வந்து வேலையை பார்த்துட்டான். என்ன கௌரி? சூப்பரா இருக்குங்க, எல்லாம் சூடா இருக்கு. என்னென்ன மீன்? ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இது என்ன மீனுங்க? எல்லாம் இங்க காவேரி ஆத்து மீன் தான். செம்மையா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. ஒரு முறை சூப்பரா செஞ்சிருக்காங்க, டேஸ்டா இருக்கு. போறப்ப மீன் வாங்கிட்டு போயிருவோமா கௌரி? நான் மட்டும் அந்த மாதிரி இருக்க மாட்டேங்குது. நீ வரத்த அந்த மாதிரி இருக்க மாட்டேங்குதா? இந்தாங்க உங்களுக்கும், வாங்க உங்களுக்கு தரோம். லேட் ஆக்குனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. ஏங்க இது முள்ளெல்லாம் இருக்கலாம், அது வரும்போது தான் இருக்குங்க. ஏயா டயட்டுங்கிற ஆயில போட்டதா ஏங்க இப்ப ஞாபகப்படுத்துறீங்க? இன்னைக்கு ஒரு நாள் டயட்லாம் கிடையாது. சரி.